குரு பயிற்சி வந்து துளாராசிக்காரங்களை என்னென்னலாம் பண்ண போகுது? ஒரு புது தன்னம்பிக்கை வரும், புது தைரியம் வரும், புதுசான ஒரு தெம்போட சில முடிவுகளை, முயற்சிகளை துணிச்சலா செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய தைரியம் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம நிறைய இடத்துல நல்லாவே போயிட்டு இருப்போம். அப்ப வந்து சில இடத்துல கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலையுமே வரும். எங்கெல்லாம் பார்த்து இருக்கணும்? வேலை தொழில பார்த்துருக்கணுமா, அதுக்கு அடுத்ததா இருக்கக்கூடியது பண விவகாரங்கள்ல ரொம்ப எந்த வழிபாட்டு மூலமா இன்னும் கூடுதல் நன்மை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சார்? வாராகி அம்மனோ, அங்காள அம்மனோ அந்த மாதிரியான தெய்வத்தை இவங்க வழிபடும் போது அவருடைய வாழ்வு சிறப்பு. போரூருக்கு ஒரு விசேஷம். உங்கள் லலிதா ஜுவல்லரி நம்ம போரூருக்கு வந்தாச்சு. பிரம்மாண்ட திறப்பு விழா சென்னை போரூர் மெட்ரோ அருகில் ஆர்காட் ரோடு. திறப்பு விழா சந்தை மார்க்கெட்டிலேயே குறைந்த சேதாரத்தில் மேலும் 1% குறைவு. அன்போட வரவேற்கிறேன். அண்ணாமலை இன்ஸ்டிடியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல, ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான். துளாராசிக்காரங்களுக்கு சார் குரு பயிற்சி முதல்ல என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, துளாராசிக்கு குரு பகவானுக்குமே ஆகாதுன்னு சொல்லுவாங்க. அப்படி இருக்கிற நேரத்துல குரு பயிற்சி வந்து துளாராசிக்காரங்களை என்னென்னலாம் பண்ண போகுது? ஸோ துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் ராசிக்கு 9வது இடத்துல இருந்த குரு துளாராசிக்கு 10வது இடத்துக்கு வரார். 10ல் குரு வருதுன்னும் பொழுது பொதுவாக எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். பட்டத்தை, பதவியை, பேர் புகழ குரு கெடுத்துருவாரா அப்படின்னு நினைப்பாங்க. பட் துளாராசிக்காரர்கள் கவலைப்பட வேணாம். பட்டம், பதவி, பேர் புகழ கண்டிப்பாக மாற்றம் வரும். அது இந்த குரு பயிற்சியில் நல்ல மாற்றமாக இருக்கும். ஏன்னா குரு பகவான் உச்சமடைந்து வரார். 12 வருஷத்துக்கு பிறகு உச்சமடைகிற குரு துளாராசிக்கு மிக அற்புதமான இடங்களை எல்லாத்தையுமே பார்க்குறாரு. பல நேர்களுக்கு மனசில் தோணும், சார் 9ல் குரு இருக்கும்போதே ஒன்றுமே பெருசாக நடக்காமல் இருந்துச்சு அப்படின்னு. பட் கவலைப்பட வேணாம். ஏன்னா கோச்சார ரீதியான சனி என் ராகுகேதுனுடைய நகர்வுகள் கொஞ்சம் சவால்களை கொடுத்ததுனால அதனுடைய முழு பலன்களை இவர்கள் கொஞ்சம் பார்க்காம இருந்தாங்க. பட் இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு முதல் விஷயமா நான் சொல்லணும்னு நினைக்கிறது, வேலையில் ஒரு பெரிய மாற்றம் வந்தே தீரும். அது இன்னைக்கு இருக்கக்கூடிய வேலையிலிருந்து அடுத்த ஒரு வேலைக்கு அவர்கள் நகருவார்கள். சில பேருக்கு இடமாற்றம், ஊர் மாற்றம், எல்லை மாற்றங்கள் ஏற்படுறதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. முக்கியமாக 2ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால குடும்ப வாழ்க்கையில் பற்றில்லாத துளாராசிக்காரர்களுக்கு குடும்பத்தில் நிம்மதி, அமைதி, சந்தோஷம் பெருகக்கூடிய ஒரு காலமாக இருக்க போகிறது. பொருளாதார ரீதியாக நல்ல முன்னேற்றத்தை கண்டிப்பாக இவங்க பார்ப்பாங்க. ஃபைனான்ஷியல் டெவலப்மெண்ட் இருக்கும். நல்ல விஷயங்களில் பண வரவுகளை கடவுள் இவர்களுக்கு கொடுப்பார். படிக்கிற மாணவர்களாக இருந்தீங்கன்னா நீங்கள் நல்ல மார்க் எடுப்பீங்க. விரும்பின துறையில் உங்களுக்கு நல்ல சீட்டு கிடைக்கும். காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் ஏதாவது எழுதணும்னு நினைக்கக்கூடியவர்கள் அரசு துறை சார்ந்த உத்தியோகங்களுக்கு இந்த காலகட்டங்களில் தேர்வு எழுதி வெற்றி பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை கடவுள் கொடுப்பார். அதற்கு அடுத்தது முக்கியமாக 4ஆம் இடத்தை குரு பார்க்குறாரு. துளாராசிக்கு 3ஆம் அதிபதி குரு உச்சமடைகிறார். அப்போ குரு உச்சமடையும் காலம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு புது தன்னம்பிக்கை வரும், புது தைரியம் வரும், புதுசான ஒரு தெம்போட சில முடிவுகளை, முயற்சிகளை துணிச்சலாக செயல்படுத்தி அதில் வெற்றி பெறக்கூடிய காலம் இருக்கும். நேற்றுக்கு இதை பண்ணலாம், நாளைக்கு இதை பண்ணலாம் அப்படின்னு தள்ளி போட்ட காரியங்கள் எல்லாம் அவங்க வந்து தடை இல்லாமல் நடத்துறதுக்குரிய வாய்ப்பு இருக்குது. 4வது வீட்டை குரு பார்க்கறதுனால துளாராசிக்காரர்கள் கண்டிப்பாக இந்த வருஷத்தில் ஒரு மண் வாங்குறதுக்கோ, மனம் வாங்குறதுக்கோ, அல்லது ஒரு வீடு கட்டுறதுக்கோ, அல்லது ஒரு சுய தொழில் செய்வதற்குரிய வாய்ப்புகள் இவர்களுக்கு பலிதமாக மாறும். ரொம்ப நாளாக ஒரு ஸ்கூட்டி வாங்கணும் சார், ரொம்ப நாளாக ஒரு கார் வாங்கணும் சார், என்னோட கனவு ஒரு வண்டி இருக்குது சார், அதை நான் வாங்கணும்னு விருப்பப்படுறேன்னா நிச்சயமாக அந்த வாகன பிராப்தம் துளாராசிக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் அமைய காத்திருக்கு. அதற்கு அடுத்தது கடந்த ஒரு 1.5 வருஷமாக குழந்தைங்க விஷயத்தில் துளாராசி நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணியிருப்பாங்க. அதுக்கு காரணம் 5ல் ராகு இருந்துச்சு. பூர்வீகத்துக்கும் பல பேர் போயிருக்க மாட்டாங்க. சொந்த ஊரை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, சொந்த நாட்டை விட்டு வெளியே வந்திருப்பாங்க, சொந்த மாநிலத்தை விட்டு வெளியில் வந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்களாம் பல பேர் இருந்தாங்க. ஏன் பல துளாராசிக்காரர்கள் குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்து வழியை அனுபவித்தவங்கலாம் உண்டு. ஸோ இவங்க எல்லாருமே ஓரளவுக்கு தன்னுடைய குடும்பத்தோடு சேரக்கூடிய நிகழ்வுகளை கடவுள் ஏற்படுத்த போகிறார். பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் விலகும். இதுக்கு முன்னாடிலாம் அப்பா எது சொன்னாலும், அம்மா எது சொன்னாலும் பிள்ளைங்களுக்கு ஆகாது. பிள்ளைங்க ஒன்று சொன்னாலும் பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனநிலை இல்லாமல் இருந்தது. பிள்ளைகளை நினச்சி நிறைய பெற்றோர்கள் व्यசனப்பட்டிருப்பாங்க. என்ன பிள்ளை கல்யாணம் நடக்கலை, குழந்தை பிறக்கலை, அல்லது இந்த பிள்ளை பெரிய பிள்ளை ஆகலை அப்படின்லாம் கூட நிறைய குழப்பங்கள் இருந்திருக்கும். பட் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு சந்தோஷமான செய்தியை கடவுள் கொடுக்கறதுக்கு காத்திருக்காரு. ரொம்ப முக்கியமான விஷயம், கல்யாணம் ஆகி குழந்தை இல்லாதவர்களுக்கு இந்த வருடத்தில் நிச்சயமாக புத்திர பாக்கியத்தை கடவுள் தரப்போகிறார். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி நிறைய எதிரிகளை உருவாக்கினாலும், சத்துரு தொல்லைகளை உருவாக்கினாலும், பொருளாதார நெருக்கடிகளையும் அழுத்தங்களையும் கொடுத்தாலும் அந்த சனியை உச்சம் பெற்ற குரு பார்க்கறதுனால கடவுளுடைய அருளோடு மறைமுகமாக இருக்கக்கூடிய எதிரிகள் தொல்லை விலகும். துளாராசியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக இருப்பாங்க. சரின்னா சரி, தப்புன்னா தப்புன்னு சொல்லிடுவாங்க. முகத்துக்கு நேராக பேசக்கூடிய ஆற்றல் கொண்டவர்கள் அவர்கள். என்ன மூஞ்சுக்கு நேராக பேசிட்டு கடைசியில் எல்லாத்தையும் கெட்ட பேர் வாங்கிக்கிறதும் நீங்கள் மட்டும்தான். அதில் என்னென்னா, இந்த காலகட்டத்தில் 6வது இடத்துல சனி இருக்குங்கால் அந்த உச்சகுரு பார்க்கறதுனால எதிரிகள் விலகுவார்கள்,
போட்டி பொறாமைகள் விலகும், தன்னை சுற்றி இருக்கக்கூடிய துரோக கூட்டத்தை வேறறுப்பார்கள். இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்கும். குறிப்பாக திருமண வயதில் இருக்கக்கூடிய துளாராசிக்காரர்களுக்கு திருமண சோமங்களை யோகம் இந்த வருடத்தில் கூடி வரும். இல்லற வாழ்க்கையில் பற்றில்லாத இருக்கிறவங்களுக்கு 2ஆம் இடத்தை குரு பார்த்ததுனால குடும்ப வாழ்க்கையில் சந்தோஷ நிம்மதி பெருகக்கூடிய சூழலை ஏற்படுத்தும். கணவன் மனைவி ஒன்று சேருவாங்க. 9ல் குரு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி, இப்போ 10ல் குரு வந்திருக்கிறதுனால வேலையில் தொழிலில் தயவு செஞ்சு கொஞ்சம் ஜாகிரதையாக தான் இருக்கணும். ஒரு பக்கம் உச்ச குரு நல்ல விஷயங்களை செய்யும் அப்படின்னு நான் சொல்லி இருந்தாலும் 10ல் குரு வரும் கால் கண்டிப்பாக சில ஜாதகர்களுக்கு பட்டத்தை இழப்பார்கள், பதவியை இழப்பார்கள், பெயர் புகழை இழப்பார்கள். சுய ஜாதகத்தில் குரு நீச்சம் அடைஞ்சிருந்தாலோ அல்லது பகைமையான இடத்துல உட்கார்ந்துருந்தாலோ அந்த பாதிப்புகளை ஏற்படுத்துவதற்கு முயற்சி செய்யும். அதில் கொஞ்சம் கவனமாக இருங்க. வேலையில் ஏதாவது ஒரு அழுத்தம் வந்துச்சுன்னா கொஞ்சம் இது நம்ம நேரத்துக்கு தான் வருது அப்படின்னு நினச்சிக்கிட்டு அந்த நேரத்தை அதை பக்குவமாக கையாள கற்றுக்கணும். அதே மாதிரி பண விஷயம் விவகாரங்களில் பெரிய அகலக்கால் வைக்க வேணாம். இந்த ஒரு முதல் 4 மாதம் வரைக்கும் ஃபைனான்ஷியல் இன்வெஸ்ட்மெண்ட்லாம் துளாராசி கொஞ்சம் ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போங்க. பெருசாக திடீர்னு இந்த டைம்லலாம் ஆசையை தூண்டுவாங்க. நீங்கள் 1000 ரூபா கொடுக்குறீங்களா, உங்களுக்கு 10,000 கொடுக்குறோம், 10,000 தரீங்களா, இதில் இன்வெஸ்ட் பண்ணால் கோடி வந்துடும், அதெல்லாம் நம்ப வேணாம். இந்த காலத்துக்கு முதல் 4 மாதம் கொஞ்சம் நீங்கள் நிதானமாக இருக்கணுன்றதை நான் அன்போட வேண்டிக்கிறேன். அதே மாதிரி 11ஆம் இடம் உங்கள் ஜாதகப்படி கேது வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால விரலுக்கேற்ற வீக்கமாக வாழ கற்றுக்கணும். இந்த ஒரு முதல் 4 மாதம் மட்டும், இல்லாட்டி பொருளாதார சிக்கல்களை அது ஏற்படுத்தும். 11ல் கேது. அப்போ இப்போ எவ்வளோ சம்பாதிச்சாலும் பாம்பு வாயில் போட்ட காசு மாதிரி போகுது சார், பெருசாக எங்களுக்கான தேவைகளை பூர்த்தி பண்ணிக்க முடியல அல்லது நல்ல விஷயத்துக்கு செலவு பண்ண முடியல, அப்படிப்பட்ட சிக்கல்களெல்லாம் அந்த கேது கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணும். அதில் கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணுன்றது என்னுடைய ஒரு அன்பு வேண்டுகோள். ஒட்டுமொத்தத்தை பொறுத்த வரைக்கும் துளாராசிக்காரர்களுக்கு 10ல் குரு வர்றது அப்படின்றது ஒரு விதத்தில் கொஞ்சம் சவாலான நேரம் அப்படின்னு சொன்னாலும் குரு உச்சமடைந்து வருவதால் அந்த சவாலான நேரத்தையும் சாதுரியமாக உங்களால் மாற்ற முடியும். 2வது குரு பார்க்குற இடங்களும் அற்புதமான இடங்களெல்லாம் பார்க்குறாரு. ஸோ அதனால் ஒன்றும் நீங்கள் பயப்பட வேணாம். துளாராசிக்காரங்களுக்கு நிறையவே சொன்னீங்க சார். அதில் வந்து உங்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் வரும்னு சொன்னீங்க. தைரியம் தன்னம்பிக்கை வந்துச்சுன்னா நம்ம நிறைய இடத்துல நல்லாவே போயிட்டு இருப்போம். அப்போ வந்து சில இடத்துல கொஞ்சம் பார்த்து இருக்க வேண்டிய சூழ்நிலையுமே வரும். எங்கெல்லாம் பார்த்து இருக்கணும்? துளாராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் முதல் விஷயம் வேலை தொழிலில் பார்த்துருக்கணுமா. அதுக்கு அடுத்ததாக இருக்கக்கூடியது பண விவகாரங்களில் ரொம்ப கவனமாக இருக்கணும். தேவையில்லாத செலவுகளை குறைக்கணும். மறைமுகமான உடல் உறுப்புகளில் சில நோய்கள் இருக்கிற மாதிரியான பயம் இந்த காலகட்டங்களில் வரும். அப்போ மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது. அதற்கு அடுத்தது ரொம்ப முக்கியமாக 5வது இடத்துல ராகு இருக்கிறதுனால புத்திர தோஷம் வலுவாக இருக்குது இந்த காலகட்டத்தில். நவம்பர் மாதம் வரைக்கும் பிள்ளைகளை கொஞ்சம் கூர்ந்து கவனிக்கணும். தேவையில்லாத அழுத்தங்களை கொடுக்காதீங்க. வண்டி வாகனத்தில் அவங்க போயிட்டு வரும்பொழுது கொஞ்சம் ஜாகிரதையாக இருங்க. பசங்களை கொஞ்சம் பார்த்துக்குங்க. லவ் அடிக்கிறானா படிக்கிறானான்றதெல்லாம் கொஞ்சம் சரியாக பார்த்துட்டு இந்த காலகட்டங்களில் கொஞ்சம் நிதானமாக அவங்களுக்கு புத்தி சொன்னால் போதும். பெரிய இடர்பாடுகள்லேருந்து தப்பிக்கலாம். ஓகே சார். லவ்லாம் படிக்கிறானா அடிக்கிறானான்னு பார்த்துக்கோங்கன்னு சொன்னீங்க. சரி. எந்த வழிபாட்டு மூலமா இன்னும் கூடுதல் நன்மை எல்லாமே அவங்களுக்கு கிடைக்கும் சார்? துளாராசிக்காரர்களுக்கு பஞ்சமத்தில் ராகு இருக்கிறதுனால அவங்களுடைய ஜாதகப்படி உக்கர தெய்வத்தினுடைய வழிபாடு வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும். ஸோ உக்கர தெய்வம்னா காளி, துர்க்கை, ரொம்ப ஆக்ரோஷமாக இருக்கக்கூடிய கடவுள்கள், வாராகி அம்மனோ அங்காள அம்மனோ, ஸோ அந்த மாதிரியான தெய்வத்தை இவங்க வழிபடும் போது அவருடைய வாழ்வு சிறக்கக்கூடியதாக இருக்கும். துளாராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் ரொம்பவே அழகா சொன்னீங்க. நன்றி சார். நன்றிம்மா. அண்ணமா இன்ஸ்டியூட்ல ஜாயின் பண்ண போறேன். எக்ஸ்பீரியன்ஸ் ஃபேக்கல்டிஸ், ஹாஸ்டல், கம்மியான ஃபீஸ்ல. ஃப்ரீ யூனிஃபார்ம், நோட் புக்ஸ். கரெக்டா? அந்தமான் நாடு மன திருப்தி தான்.